நீ பரிசுத்த கனபாத்திரர், பரிசுத்த கர்த்தாவே, நீ பரிசுத்த கனபாத்திரர், பரிசுத்த கர்த்தாவே. சிங்காசனத்தில் உம்மை காண்கிறேன், மிக மேன்மையுள்ளவர், உயர்வான துதிகளிலும் நீ மேலாயிருக்கிறீர். சிங்காசனம் மணிவீரையா, உயர்த்துதி கரங்களை மோட்சத்தில் உம்மை போல் தேவன் இல்லையே. நீ பரிசுத்த கனபாத்திரர், நீ பரிசுத்த கர்த்தாவே. நீ பரிசுத்த கனபாத்திரர், பரிசுத்த கர்த்தாவே. நீ பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய அறிவை காட்டிலும் என்னுடைய அறிவு உயர்ந்தது. நீங்க உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டம் உயர்ந்ததா, தேவன் வச்சிருக்கிற திட்டம் உயர்ந்ததா? தேவன் வச்சிருக்கிற திட்டம் தானே. சில வேளையில் நம்ம மனசுல தோணி, உங்களை விட பெரிய திட்டம்லாம் எனக்கு வருது, அதை கொடுக்கறதும் தேவ சித்தத்தின்படி கொடுக்கறதும் அவர் தான். நம்மை விட பெரிய எண்ணங்களை கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். மேன்மையான எண்ணங்கள், மகிமையான திட்டங்கள் எனக்காக என் இயேசு ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் அந்த திட்டங்களை பெற்றுக்கொள்வார்கள். Those who wait will inherit the plans and the fulfillments of God. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். பாடுவோமா? மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து
உலகமெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவேன். அன்பராம் இயேசுவின் நாமம் அனல் போல பாய்ந்திடுவே. அன்பான சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவேன். அன்பராம் இயேசுவின் நாமம் அனல் போல பாய்ந்திடுவேன். கிருபையின் காலம் இதே, கல்வாரியை உயர்த்திடுவேன். கண் கண்ட மக்கள் உள்ளம் ரட்சிப்பில் மகிழ்ந்திடுமே. கிருபையின் காலம் இதே, கல்வாரியை உயர்த்திடுவேன். கண் கண்ட மக்கள் உள்ளம் ரட்சிப்பில் மகிழ்ந்திடுவேன். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். ஊக்கமான உபவாசம் உள்ளத்திலே கொண்டிடுவேன். உன்னத இயேசுவின் நாமம் உலகெல்லாம் உயர்த்திடுவேன். ஊக்கமான உபவாசம் உள்ளத்திலே கொண்டிடுவேன். உன்னத இயேசுவின் நாமம் உலகெல்லாம் உயர்த்திடுவேன். இரட்சணிய காலம் இதே, இரட்சகரை புகழ்ந்திடுவேன். காணாத ஆட்டை கண்டு திருச்சபை பாடிடுமே. இரட்சணிய காலம் இதே, இரட்சகரை புகழ்ந்திடுவேன். காணாத ஆட்டை கண்டு திருச்சபை பாடிடுமே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். வீரிய விசுவாசம் உள்ளத்திலே காத்திடுவேன். விண்ணவர் இயேசுவின் நாமம் மின்னலாக ஒளி வீசுமே. வீரிய விசுவாசம் உள்ளத்திலே காத்திடுவேன். விண்ணவர் இயேசுவின் நாமம் மின்னலாக ஒளிவிடுவேன். வேதாகம காலம் இதே, வசனத்தை பேசிடுவேன். விண்ணுலகம் இறங்கிடுமே, மண்ணுலகம் மறைந்திடுமே. வேதாகம காலம் இதே, வசனத்தை பேசிடுவேன். விண்ணுலகம் இறங்கிடுமே, மண்ணுலகம் மறைந்திடுமே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். பரிசுத்த ஜீவியமே எப்போதும் செய்திடுவேன். பரலோக இயேசுவின் நாமம் பாரெல்லாம் பரவிடுமே. பரிசுத்த ஜீவியமே எப்போதும் செய்திடுவேன். பரலோக இயேசுவின் நாமம் பாரெல்லாம் பரவிடுமே. எழுப்புதல் காலம் இதே, இயேசுவையை நோக்கிடுவேன். ஏகுமா இங்கும் எங்கும் எழும்பிடும் திருச்சபையே. எழுப்புதல் காலம் இதே, இயேசுவை நோக்கிடுவேன். ஏகுமா எங்கும் எங்கும் எழும்புதல் திருச்சபையே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் மேன்மையானது, நம்மளை விட உயர்ந்தது, நம்ம யோசிக்கிறதை விட சிறந்தது.
அதை பெற்றுக்கொள்றதுக்கு சில வழி. என்ன அழகா எழுதியிருக்காங்க, ஊக்கமான உபவாசம். அது ஒரு காத்திருக்கிறதுடைய ஒரு முக்கியமான அம்சம். ஃபாஸ்டிங் பி யோர் லைஃப் ஸ்டைல். சில வகை பிசாசு உபவாசத்தினாலேயும் ஜெபத்தினாலேயும் தான் போகும். சில பேருக்கு பிசாசே போக மாட்டேங்குது, ஏன்னா உபவாசமே இல்லை. அதனால பிசாசு போகாதான் இயேசு சொன்ன வார்த்தை. அதனால சில பிசாசுகளை அப்பப்போ சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அந்தந்த நேரத்தில் ஜெயிக்கணும்னா 3 வேளை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா. பைபிளில் 3 வேளை சாப்பிடணும்னு எங்கேயுமே போடலை. அநேக எழுப்புதல் வீரர்களை குறித்து நான் வாசிக்கிறேன். அவங்கெல்லாம் நாளைக்கு 1 வேளை சாப்பிட்ருக்குறாங்க. 3 வேளை நம்ம இந்தியர்கள் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். ஏன் 1 வேளை நீங்கள் சாப்பாடை தவிர்க்கலாமே? மேக் ஃபாஸ்டிங் எ லைஃப் ஸ்டைல். எ ஃபாஸ்டிங் எ லைஃப் ஸ்டைல். ஆமென். அது என்னது? ஊக்கமான உபவாசம். வயிறை பட்டினி போடும்போது கர்த்தருக்காக ஒரு பசி உண்டாகும். வயிறு பட்டினி ஃபுல்லாக பயங்கரமாக நிறைஞ்சிருந்தா கர்த்தர் மேலே பசி தாகம்லாம் வராது, ஒன்றும் வராது, ஒரு மண்ணும் இருக்காது உள்ள. ஆனால் உள்ள உபவாசம் இருக்கும்போது கர்த்தர் மேலே ஒரு பசி தாகம். சாப்பாடு இல்லாததுனால சாப்பிடாம இருக்கல, அவர் மேலே பசி தாகம். பிசாசை மேற்கொள்ளணும், ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும், பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும். உபவாசம் ஒரு தீர்மானம். தீர்மானம் இல்லாமல் அது நடக்காது. இத்தனை நாள் நான் உபவாசம் எடுக்க போகிறேன், இந்த வேளையில் நான் உபவாசம் எடுக்க போகிறேன், இந்த நேரம் நான் சாப்பிட மாட்டேன். ஜான் வெஸ்லின்ற ஊழியக்காரர் வாரத்தில் 2 நாள் நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் சாயங்காலம் சாப்பிட மாட்டார். இது அவருடைய பழக்கம். வாரத்தில் 2 நாட்கள் உபவாசம். சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுவார். நீங்கள் அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதை வச்சு தான் புதன்கிழமை நம்முடைய சபையில் உபவாச நாள் என்று அதை நியமித்திருக்கிறோம். இது என்ன காலம்? உபவாசம் இருக்கிறவர்கள் வேதத்தை பேசுவார்கள். நம்ம சபையில் நான் பார்க்குறேன், ஜனங்கள் வந்து வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பேச பேச வல்லமை உண்டு, பேச பேச அற்புதம் நடக்கும். அதனால் வேதத்தில் இருக்கிறது நம்ம வாயிலிருந்து வெளியில் வரணும். Then miracles continue to happen, mighty things take place. ஒரு தடவை பாடுவோமா? திரும்பவும் இந்த பாடலை கற்றுக்கொண்டோம். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். அன்பான சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவேன். அன்பராம் இயேசுவின் நாமம் அனல் போல பாய்ந்திடுதே. அன்பான சுவிசேஷம் அறிவிக்க சென்றிடுவேன். அன்பராம் இயேசுவின் நாமம் அனல் போல பாய்ந்திடுதே. கிருபையின் காலமிதே, கல்வாரியை உயர்த்திடுவேன். கண் கண்ட மக்கள் உள்ளம் ரட்சிப்பில் மகிழ்ந்திடுதே. கிருபையின் காலமிதே, கல்வாரியை உயர்த்திடுவேன். ரட்சிப்பில் மகிழ்ந்திடுவே. மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்து விட்டார். ஊக்கமான உபவாசம் உள்ளத்திலே கொண்டிடுவேன். உன்னதர் இயேசுவின் நாமம்
உலகெல்லாம் உயர்த்திடுவேன். தூக்கமான உபவாசம் உள்ளத்திலே கொண்டிடுவேன். உன்னத இயேசுவின் நாமம் உலகெல்லாம் உயர்த்திடுவேன். இரட்சண்ய காலம் இதே, இரட்சகரை உயர்த்திடுவேன். காணாத ஆட்டை கண்டு திருச்சபை பாடிடுவேன். இரட்சண்ய காலம் இதே, இரட்சகரை புகழ்ந்திடுவேன். காணாத ஆற்றைக் கண்டு திருச்சபை பாடிடுவேன். மேன்மையான எண்ணங்களோ மகிமையான திட்டங்களோ எனக்காக இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களோ மகிமையான திட்டங்களோ எனக்காக இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். வீரிய விசுவாசம் வலுவாது காத்திடுவேன். விண்ணவர் இயேசுவின் நாமம் மின்னலாக வழிமிடுமே. வீரிய விசுவாசம் வலுவாது காத்திடுவேன். விண்ணவர் இயேசுவின் நாமம் மின்னலாக ஒளிவிடுமே. வேதாகம காலம் இதே, வசனத்தை பேசிடுவேன். விண்ணுலகம் இறங்கிடுமே, மண்ணுலகம் மறைந்திடுமே. வேதாகம காலமிதே, வசனத்தை பேசிடுவேன். விண்ணுலகம் இறங்கிடுமே, மண்ணுலகம் மறைந்திடுமே. மேன்மையான எண்ணங்களோ மகிமையான திட்டங்களோ எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களோ மகிமையான திட்டங்களோ எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். பரிசுத்த ஜீவியமே எப்போதும் செய்திடுவேன். பரலோக இயேசுவின் நாமம் பாரெல்லாம் பரவிடுமே. பரிசுத்த ஜீவியமே எப்போதும் செய்திடுவேன். பரலோக இயேசுவின் நாமம் பாரெல்லாம் பரவிடுமே. எழுப்புதல் காலம் இதே, இயேசுவை நோக்கிடுவேன். ஏகமாய் எங்கும் எங்கும் எழுப்பிடும் திருச்சபையே. எழுப்புதல் காலமிதே, இயேசுவை நோக்கிடுவேன். ஏகமாய் என்றும் எங்கும் எழும்பிடும் திருச்சபையே. மேன்மையான எண்ணங்களோ மகிமையான திட்டங்களோ எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களோ மகிமையான திட்டங்களோ எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். பரிசுத்த ஜீவியமே எப்போதும் செய்திடுவேன். மன்னவர் இயேசுவின் நாமம் பாரெல்லாம் பறந்திடுமே. பரிசுத்த ஜீவியமே எப்போதும் செய்திடுவேன். பரலோக இயேசுவின் நாமம் பாரெல்லாம் பரவிடுமே. எழுப்புதல் காலம் இதே, இயேசுவை நோக்கிடுவேன். ஏகமாய் எங்கும் எங்கும் எழும்பிடும் திருச்சபையே. எழுப்புதல் காலமிதே, இயேசுவை நோக்கிடுவேன். ஏகமாய் என்றும் எங்கும் எழும்பிடும் திருச்சபையே. மேன்மையான எண்ணங்களோ மகிமையான திட்டங்களோ எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். மேன்மையான எண்ணங்களோ மகிமையான திட்டங்களோ எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். எனக்காக என் இயேசு சிலுவையிலே தந்துவிட்டார். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும்.
ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அழைக்கிறதே, என் பெலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அழைக்கிறதே, என் பெலனே என்னை மீட்டவரே. ஆசை உரு விடமாட்டேன், இறை ஆசை உரு விடமாட்டேன். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். ஆசை உரு விடமாட்டேன், இறை ஆசை உரு விடமாட்டேன். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. ஆசை உரு விடமாட்டேன், இறை ஆசை உரு விடமாட்டேன். ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். இளைப்பாறுதல். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அழைக்கிறதே, என் பெலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அழைக்கிறதே, என் பெலனே என்னை மீட்டவரே. ஆசை உரு விடமாட்டேன், இறை ஆசை உரு விடமாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். நம்பிக்கையோடு கூட உம்மிடத்திலே காத்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் போதுமானவர்,
போதுமானவருக்கும் அதிகமானவர். நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாக உம்மிடத்திலே உண்டு. இந்த விசுவாசத்தோடு கூட உம்மிடத்திலே வருகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உங்களுக்கு கொடுக்க உதவி செய்தீரே. எல்லா விதத்திலும் எங்கள் நேரம், எங்கள் தூக்கம், எங்கள் விழிப்பு, உழைப்பு எல்லாம் உம்முடையது. நீர் நிரப்பி நேர்த்தியாய் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே ஆண்டவரை கனப்படுத்தி கொண்டே ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக இறங்கி வந்த மகா பரிசுத்த தெய்வமே, உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபையானது பெருகும். தேவ ஜனமே, கிருபையானது பெருகும், கிருபையானது பெருகும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இராது. ஓ ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே, என்னை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்கிறப்ப அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்க மன்னிங்கன்னு நம்ம கேட்கிறப்ப அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். மன்னிக்க தயை பெருத்தவரா இருக்கிறார், மன்னிக்க தயை பெருத்தவரா இருக்கிறார். we need to ask. நம்முடைய வாய்களை திறந்து அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது இந்த வேளையில ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய இருதயம், உங்களுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு முன்பாக அப்படியே நேரா அவரை மாத்திரமே நாம் நோக்கி பார்த்தவர்களாய், உம் ரத்தமே சுத்தம் செய்யுமே, உம் ரத்தமே அதுவே என் பானம், அதுவே என் பானம். ஓ ஹல்லேலூயா. சுத்தம் செய்யுமே, உம் ரத்தமே
சேற்றில புரண்டேன். பன்றி போல. வேதத்துல பன்றி தவிட்டை தின்றதான ஒரு மனுஷன் இருக்கிறான், இளையகுமாரன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், அதுல இளையகுமாரன் சொத்தை கேட்பான். சொத்துதா, நான் தூர தேசத்துக்கு போகணும், சொத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு கேட்பான். அப்பா சொல்லுவார், வேண்டாண்டா, உனக்கு சரியான விதத்துல செலவு பண்ண தெரியாது, வேண்டாம், எடுத்துட்டு போகாத, கொஞ்ச நாள் இரு, அப்பாட்ட இருந்து கத்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு அப்பா சொல்லுவார். எனக்கு கொடு, எனக்கு கொடு, பிள்ளைகளை அமைதியா இருக்க வைங்க, சொத்துதா குடு அப்படின்னு விடாப்பிடியா அட்டம் பிடிச்சு கேட்டு, தன்னுடைய பங்குதான் இருப்பினும் கேட்க வேண்டிய நேரத்தில் அவன் கேட்கல, கேட்க தகாத நேரத்துல கேட்டதுனால தகப்பன் கண்ணீரோட வேதனையோட கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. நம்முடையதே ஆனாலும் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நம்முடையதே ஆனாலும் காலமும் சமயமும் கை கூடி வரணும்னு ஏன் வேதத்துல ஆண்டவர் போட்டு வச்சிருக்காரு. காலம்னு ஒண்ணு இருக்கு, சமயம்னு ஒண்ணு இருக்கு. குறிக்கப்பட்ட காலத்துலதான் கர்த்தர் அதனதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். முன்னாடியும் வரமாட்டார், பின்னாடியும் வரமாட்டார். கரெக்டா குறிக்கப்பட்ட நேரத்துல உங்க வாழ்க்கையில எதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். காலத்துக்கு முன்னாடி கேட்கிறான், கொடுத்துட்டார். தூர தேசத்துக்கு போய் தகுதியான விதத்துல இல்ல, தகுதியற்ற விதத்துல எல்லாத்தையும் செலவழிச்சு போட்ட பின்னு பன்னியுடைய தவிட்டை தின்னுறான். பன்றையினுடைய தவிட்டை தின்னும் பொழுது உணர்வு வருது, குத்தப்படுகிறான். ஐயோ, எங்க வீட்டுல வேலைக்காரங்களா நல்லா இருப்பாங்களே, நல்ல சாப்பாடு கிடைக்குதே, 3 வேளைக்கு 4 வேளை எங்க அப்பா தீவனம் கொடுப்பாரு, நான் தவிட்டை தின்னுகிட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. அப்போ பாவ உணர்வடைஞ்சு அவன் மனசுக்குள்ள சொல்றான், நான் எங்க அப்பாட்ட போகட்டும், எங்க அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கட்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? நான் எங்க அப்பாட்ட போகட்டும், நான் மன்னிப்பு கேட்கட்டும். எவ்வளவு கூனி குறுகி வந்திருப்பான்ல. என்னை யாராவது பார்த்துருவாங்களோ? கொஞ்சம் உங்களை அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா வேலைக்காரங்க யாராவது பார்த்துருவாங்களோ? ஒருவேளை எங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க எங்க அப்பாவை பார்க்க விடுவாங்களோ? இல்ல நீ எல்லாம் என்னடா வெத்து, வெளியே போடா அப்படின்னு திரட்டி விட்டுருவாங்களோ? அப்படின்ற ஒரு பயத்திலையும் வெக்கத்திலையும் கூனி குறுகி வானத்திற்கு பரத்திற்கு பாக்கிறதுக்கு கூட பலன் இல்லாதவனாய் அப்படியே அந்த வழியை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். உங்களை அந்த இடத்துல வச்சுக்கோங்க தேவஜனமே, உங்களை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த தவறை செய்து நான் தெய்வத்தினிடத்துல மறுபடியுமாய் செல்லுகிறேன். கூனி குறுகி சற்றேனும் எதிர்பாராத ஒரு சம்பவம், சற்றேனும் எதிர்பாராத காரியம். அப்படியே 2 கரம் வந்து கட்டி பிடிக்குது. யோசிச்சு கூட பார்க்கல அந்த இளையகுமாரன், யோசிச்சு கூட பார்க்கல. அவன் இப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய தகப்பன் அவனுடைய முகத்துக்கு நேரா நிக்கிறார். என் மகனே நீ வந்துட்டடா, என் மகனே நீ வந்துட்ட, உன்னை தொலைச்சிட்டேனோன்னு நினைச்சேன், நீ வந்துட்டடா 2 கையை பொடிச்சு கட்டி அரவணைச்சு அவனுக்கு மோதிரத்தை கொடுக்கிறார், கச்சையை கொடுக்கிறார், கால்களுக்கு புதிய பாதரட்சைகளை கொடுக்கிறார், கொழுத்த கன்றுக்குட்டி அடி அவனுக்காக விருந்து பண்ணணும் அப்படின்றாரு. ஓ, மார்க்கம் தப்பி போய் திரும்பி வந்ததான அந்த புத்திரனுக்கு அந்த பன்றி போல சேற்றில புரண்டு இந்த பாடலை பாடும் பொழுது பன்றி போல நான் இதை யோசிச்சுட்டு இருந்தப்ப நான் சொன்னேன், முதல் ஆராதனையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி விக்கிரகத்தினுடைய படங்களை எல்லாம் தடவி தொட்டு இதுதான் சாமி அப்படின்னு பூஜித்து கொண்டிருந்த நாட்கள், வருடங்கள் பல. ஆனா அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்க பிச்சி கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? பிச்சி இல்லைன்னா அங்கதானே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க, நான் அங்கதான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா பிச்சி கொண்டு வந்து அரவணைத்து மோதிரத்தை போட்டு, அந்த முத்திரை மோதிரத்தை போட்டு ஒரு கச்சையை கொடுத்து, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி பன்னி போல சேற்றில உடன்ற என்னை மறுபடியும் தூக்கினீரே. அதை உணர்ந்து இந்த வேளையில பன்றி போல் சேற்று பூரணி நன்றி இல்லாமல் தீரினே. சொல்லுங்க தேவஜனமே, பன்றி போல் சேற்று பூரணி நன்றி இல்லாமல் தீரினே. கரத்தால் வரவழைத்தீர்
நிற்கும் சாத்தானை நீர் அவனை மழுங்க வைத்தீர் என் வாழ்க்கையில் ஆண்டவரே. செய்யுங்கள். இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இந்த திராட்சை ரசத்தை நீங்க பருகிறப்ப நினைவு கூறும்படி உங்களுக்காக சிந்தப்பட்டதான ரத்தம், பிற்கப்பட்டதான அந்த சரீரம், மாம்சம் அப்படின்றத நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்காக முன்பாக சென்றதான எங்கள் விலகாத மேகம், அற்புத மேகம், அக்கினி ஸ்தம்பமாய் இருந்ததான மேகம், மேகஸ்தம்பத்தை போல பெருசாய் காணப்பட்டதான மேகம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக விலகாத மேகமே, முன் செல்லும் மேகம் நீர். ஆமென், ஆமென்.
ஜனத்தை மூடுதே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த திரள் பெரிய ஒரு மேகம், பெரிய மேகம், பெரிய மேகம். அத்தனை லட்ச ஜனங்கள் பின்பாக திரும்பி பார்த்து மோசேட்ட புலம்புறாங்க, அழுறாங்க. எங்களை கொண்டு போடவா இங்க நீங்க கொண்டு வந்தீங்கன்னு, இதுக்கு நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே. பார்வோன் வந்து கொல்றதுக்கு பின்னாடி வரான். எப்படி வரான்? பிரதான ரதங்களில் வரான். பிரதான ரதங்கள். பிரதான ரதங்கள்னா என்ன தெரியுமா? 600 பிரதான ரதங்கள். எகிப்தின் ரதங்களை காட்டிலும் மேலான ரதங்கள் அந்த நாட்களில் கிடையாது. அதனுடைய இரும்பு தன்மை அப்படி, கெட்டித்தன்மை அவ்வளோ. பிரதான ரதங்கள் யாரும் மேற்கொள்ளலாம் முடியாது. ஏன்னா அது வரைக்கும் மேற்கொண்டு யாரும் சரித்திரம் கிடையாது. எகிப்த பின்னாடி வர்றாங்க, பின்னாடி வர்றாங்க. எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எங்களை அடிச்சு போட்டுருவாங்க, கொண்டு போட்டுருவாங்க, கொண்டு போட்டுருவாங்க. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு யாத்திராகமத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். அந்த அக்கினி ஸ்தம்பமாய் தெய்வம் முன்பாக செல்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி ஒரு ஸ்தம்பத்தை வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, கண் கூட பார்த்தது இல்லை. இட் வாஸ் a living testimony. முதல் தடவை பாக்குறாங்க. முன்னாடி என்னமோ போகுது, வெளிச்சமா போகுது, உயரமா இருக்கு, வானத்தையும் பூமியும் கனெக்ட் பண்ற அளவுக்கு அப்படி சல்லடு இப்படி போகுது. அக்கினி ஸ்தம்பம் முன்னாடி போகுது. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் அதன் ஊடாய் பார்த்தார். யாரை பார்த்தார்? பார்வோனை திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கிறப்ப அது கர்ண கடூரமா இருந்தது அந்த முகம். அவன் திணறினான், கர்த்தருடைய முகத்தை பார்த்து திணறினான், பயந்து போனான். He trembled. It was horrifying sight. It was horrifying sight. ஒரு புலி இருக்குன்னா தன்னுடைய குட்டி அது தூக்கும் பொழுது அந்த காலில் இருக்கிறதான நகங்கள் எல்லாம் உள்ள போயிடும். நான் சொல்றது அறிவியல். காலில் இருக்கிற நகங்கள் உள்ள போயிடும். ஆனா எதிரி மேல பாய் இறப்ப வச்சுக்கோங்களேன், நகங்கள் முன்பாக வந்துடும். குட்டியை தூக்குறப்போ இருக்கிற நகம் தெரியாது, உள்ள போயிடும். அது போலவே நம் பரம தகப்பன் தெய்வம் நம்மை பாதுகாக்கிறப்ப அரவணைச்சுக்கிட்டோம். எதிரியின் இடத்துல தன்னுடைய கர்ண கடூரமான முகத்தை அப்படியே இப்படி திரும்பி பார்க்கிறார். பார்வானால அதை பார்க்கவே முடியல. He was horrified. He was terrified. அதை பார்த்துட்டு இது என்ன ஒரு விகற்பமான, அவனுக்கும் அது ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி. இது வரைக்கும் அவன் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அவனை தான் தெய்வம் சொல்லுவாங்க. பார்வோன்னு என்னையும் அடிக்கிறதுக்கு ஒரு வல்லவர் இருக்காரா? வானத்தையும் பூமியும் உண்டாக்குனதான சர்வத்தையும் உண்டாக்கினதான சர்வ வல்லமை உள்ள தேவன். நல்ல கரங்களை தட்டி உரிய கணத்தை செலுத்துங்க. உரிய கணத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தெய்வம். தேவ ஜனமே, விலகாத மேகம். அது அப்படியே கிரகிச்சு, விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. சொல்லுங்க. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
நடக்கையில, என் நினைவுல, என் நடக்கையில, என் நினைவுல, என் நடக்கை, என் நினைவு உமக்குரியது, உம்மை சார்ந்தது, உம்மை சார்ந்தது. என் நடக்கை, நான் சொல்ற வார்த்தை அப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்ற வார்த்தைகளை சொல்லணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லணும். உங்க வாய் விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாய், எழுத்தாணியாய் என் நடக்கையில, என் நினைவுல உம்மை சார்ந்தவனாய், உம்மை சார்ந்தவனாய் நான் இருக்கட்டும். ஒரிசா தலை அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரீமா தாரமனகவலகதரபடகவலகதரமா நிகதரமனகவலகதரமா. இது என்ன நேரம் தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் பரிந்து பேசுகிறதான நேரம். ரீமா நாந்தாரமனகவலகதரமனகவலகதரமனக. அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. ரீமா நாதாரகமா சொல்லி சொல்லி செய்யக்கூடாது. ரீபா ரப 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 தரபடகவலக தீரகடதரகபடகவலகதரமா நிகதரகடதரகபடகவா. யெகோவா தெய்வமே, ரீபா ரப 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 தரபடகவலகதரகபடகவலகதரகபடகவலகதரமா நிகதரமனகவலகதரமா. உங்க கண்ணீர்களை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறார். உங்க கண்ணீர்களை துருத்தியில வைத்திருக்கிறார். மறந்து போவதற்கு அவர் மனிதன் அல்ல, மறந்து போவதற்கு மனிதன் அல்ல. அவர் நினைச்சு வச்சிருக்கிறார், நினைச்சு வச்சிருக்கிறார், நினைவாய் இருக்கிறார். அன்பு மகளே, அன்பு மகளே, அன்பு மகளே, நீ தொய்ந்து போயிருக்கிறாயோ? நினைவாய் இருக்கிறார், நினைவாய் இருக்கிறார், நினைவாய் இருக்கிறார். உன்னை மறக்கல, உன்னை மறக்கல. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, தொஞ்சு போகாது. நடக்குமோ நடக்காதோ தெரியலையே, தெரியலையே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கலங்காத, கலங்காத, கலங்காத. உன்னை தேற்றுகிற, உன்னை நேசிக்கிற, உன்னை ஆற்றுகிற தெய்வம் உன் பக்கத்துல இருக்கார், உன் பக்கத்துல இருக்கார், உன் பக்கத்துல இருக்கார், உன் பக்கத்துல இருக்கார், உன் பக்கத்துல இருக்கார். என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை, உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கை விடவே மாட்டேன், விலகவே மாட்டேன், விலகவே மாட்டேன், விலகவே மாட்டேன். ரீமா நான் தூரமனகவலகதரமனகவலகதரமா. விலகாத மேகம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டு வரல, கூப்பிடாம அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் இறங்கி வந்ததான அன்பின் பரம தகப்பன், அன்பின் பரம தகப்பன், அன்பின் பரம தகப்பன், அன்பின் பரம தகப்பன். ஓ சீத்துரமனகவலகதரமா. உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? இந்த மந்தையை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? திருத்துவ தெய்வம் எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? உங்களை அறிஞ்சு வச்சிருக்கிறார். நீங்க யாருன்றது உங்களுக்கே தெரியாது, அவர் அறிந்து வைத்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். He will answer your cry, He will answer your cry, He will not leave you just like that. விட்டுட்டு போக மாட்டார், just like that விட மாட்டார், விடவே மாட்டார். இந்த வார்த்தையை உங்க இருதயத்துல எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு. He will never leave you nor forsake you. உங்களுக்கு விட்டவே போறது கிடையாது. எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ, நான் என்ன பதில் சொல்லுவேனோ, ஓ நான் என்ன பதில் சொல்லுவேனோ எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே. ஓ ரிகதரமனகவா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, யாரு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், not even a single blessing. இயேசுவே, not even a single blessing. ஒரு நன்மையும் குறைவுபடாது. not even a single. இழந்து போன எல்லாத்தையும் இழந்து போன வருஷங்களுக்கு ஈடாய் தேவஜனமே, தேவஜனமே, உங்களை நோக்கி தான் வார்த்தை வருது, உங்களை நோக்கி தான். இழந்து போய் வந்து நிக்கிறியா? இழந்து போயிட்டேன், இழந்து போயிட்டேன், இழந்து போயிட்டேன், இழந்து போயிட்டேன். மறக்கப்பட்ட ஜெபமாயிற்றோ? இல்ல இல்ல. He remembers you, He remembers you, He remembers you, He remembers you, He remembers you. Such a loving God. உங்களை எவ்வளவு நேசிக்கிறார். இந்த மந்தைய அதிகமாய் நேசிக்கிற திருத்துவ தெய்வம் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். தேவ ஜனமே, கையளவு மேகத்தை இந்த மாதத்துல நீங்க பார்ப்பீங்க. மறக்காம சாட்சி சொல்லிடுங்க. கையளவு மேகத்தை பார்த்துருவீங்க. கையளவு மேகம், கையளவு, கையளவு தான். ஆனா பெருமழையை கொண்டு வரும். வர வேண்டிய நேரத்துல வரும், 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 வரும். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே.
மெய் நோக்கி ஓடி வருகிறோம், மெய் நோக்கி ஓடி வருகிறோம். ஓ ராஜா, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம்முடைய புகழை பாடுவேன். ஓயாமல் ஓயாமல் பரலோக கவனத்தை நாம் ஈர்க்கிற ஜனங்களாய் சிவரி பரி 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் சொல்லுங்க சொல்லுங்க, வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. நாங்கள் ஈர்க்கணும் ஆண்டவரே. உங்க கண்களில் எங்களுக்கு கிருபை வேண்டும். கிருபை கொடுத்தமைக்காய் நன்றி. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. சொல்லுங்க, பரலோக கவனத்தை. ஆமென். அப்பா, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியாத உன் சமூகம், அதை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. சொல்லுங்க, விலகாத. ஆமென். ஆமென். அதுதான் சுதந்திரம். சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்கணும் தேவ ஜனமே. லகுவா எடுத்துட்டு போகக்கூடாது. பரலோக கவனத்தை ஈர்க்கிறதுனா என்ன தெரியுமா? சர்வ வல்லவர் யோபுவை பத்தி பிசாசிட்ட சொல்றாரு. காலரை தூக்கி விட்டு சாட்சி சொல்றாரு. என் பிள்ளைய போய் பாத்தியா? ஆமா, நான் உலகம் முழுக்க சுத்தி திரிஞ்சிட்டு வர்றேன். என் பிள்ளைய பாத்தியா? உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிறதான என் பிள்ளை மேல நீ கண் வைத்தாயோ? ஆமா, நீங்க அவனை சுத்தி நீங்க வேலி அடிச்சிருக்கீங்க. அதனால அவன் உங்களை தூஷிக்க மாட்டான். அவனுக்கு எல்லாம் பணம் எல்லாம் இருக்கு, செல்வம் இருக்கு. அதனால உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டான் ஆண்டவரே.
கொஞ்சம் நீங்க அந்த வேலையை மட்டும் எடுத்து பாருங்க. நான் கை வைக்கிறேன், இடம் கொடுத்து பாருங்க. அவன் உங்களை தூஷிக்கிறானா இல்லையா பாரு. அலவ் பண்றாரு, அனுமதிக்கிறார். வேலி எடுக்கப்பட்டது. யோபுவை சுற்றி போடப்பட்டிருந்ததான பரலோக வேலி எடுக்கப்பட்டது. வேலி எடுக்கப்பட்ட உடனே பிசாசு கை வைக்கிறான். உடம்பெல்லாம் சிறங்கு, புண்ணு, சீழு, சின்ன சிரட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆஸ்தி அந்தஸ்து யாருனால வந்தது? கர்த்தர் கொடுத்தாரியா? அவர் கொடுத்தாரு, அவரு எடுக்கிறாரு. இல்ல நடுவுல நான் என்ன சொல்றது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என் வேலை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எந்நேரமும் அவருடைய துதி, அவரை துதிக்கிறதான துதி என் நாவலை, என் உள்ளத்திலிருந்து எழுப்பிக்கிட்டே இருக்கும். தாவீது பாடுறாருல்ல, இக்கட்டில ஓடுறப்ப மகனை பார்த்து பயந்து சொந்த மகனை பார்த்து பயந்து ஓடுறப்ப சொல்றாரு, எக்காலத்திலும் நான் உங்களை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. எந்த நேரமும் நான் உண்மை துதிக்கிறதான துதி என் நாவல இருக்கும், என் இருதயத்துல இருந்து எழும்பிக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பரலோகத்தை ஈர்க்கிற அனுபவம். The one who attracts heaven is a precious person. You are a precious personality in this world. ஒருத்தனும் உங்களை அடிக்க முடியாது, யாரும் அடிக்க முடியாது. எந்த பில்லி சூனிய கட்டு, எந்த செய்வின கட்டு, எந்த பேய் நாய் எதுவும் அடிக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுவோமா? யாரும் அடிக்க முடியாது. உங்களுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சே வச்சிருந்தாலும் ஒண்ணும் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய நாமமே அல்லாம உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய பர்மிஷன் இல்லாம விட முடியாது. அனுமதி இல்லாம சாய விட மாட்டார், சரிய விட மாட்டார். ஓ, பரலோக கவனத்தை, பரலோக கவனத்தை, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க தேவஜனமே, சொல்லுங்க தேவஜனமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும். பரலோகம், பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்பா, இருமை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதும். நீங்க சொல்லுங்க, விலகாத. ஆமென். சலமன வரவல மஷிதர கடதர கடதர நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. கொயர் அல்லேலூயா பாடிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க தேவஜனமே. அந்நிய பாஷைகளை பேசுங்க. அல்லேலூயா, யெகோவா தெய்வமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே.
ஜனமே, எவ்வளவு அழகான ஒரு நேரம் தெரியுமா? பரலோகம் உங்க இருதயத்தை உழுகிறதான நேரம். A ploughing time. இந்த நேரத்தை விடவே கூடாது. இந்த நேரத்தை விடவே கூடாது. இது உழப்படுகிற நேரம். இருதயத்தை அப்படியே வாகு அப்படியே பிரிச்சு பிளவ் பண்ணுவார். அப்பதான் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என்ன விதை இருக்குன்னு தெரியும். தேவையில்லாததை தூக்கி வீசுவாரு, தேவையானதை உள்ள வைப்பாரு. அது வளரும், கனி கொடுக்கும். உழப்படுகிற நேரத்தை விடக்கூடாது. என் மகன் வந்துட்டானா, என் மகா வந்துட்டாளா, அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணுமே. இந்த நேரத்துல நான் செய்யணும்னு யோசிச்சு சிந்திச்சு வச்சிருந்தேனே, அதை நான் செய்யணுமே. அந்த நேரத்தை நீங்க இல்லைன்னா இழப்பது தெய்வம் அல்ல. நீங்க இழப்பது தெய்வம் அல்ல. யாருக்காக இதை சொல்றேன்னு தெரியல. தயவு கூர்ந்து இதை ஒரு உள்ளுணர்வாய் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமென் சொல்லுவோமா? உள்ளுணர்வாய் எடுத்துக்கொள்வோம். உள்ளுணர்வாய். வருடம் பிறந்தாச்சு, புது வருடம் பிறந்தாச்சு. நம் இருதயத்தில் உணர்வுகள், ஆண்டவரே என்னுடைய உணர்வு, என்னுடைய நோக்கம் ஒவ்வொன்றும் உமக்கு நேராய் நான் சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சார்ந்து கொள்ளுகிறவனாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில மென்மேலும் ஒரு படி மேல அடுத்த படி. போன வருஷம் என்னை பார்த்த மாதிரி நான் இருக்கக்கூடாது. ஐ ஷுட் மூவ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை படிச்சான்னா உன் பிள்ளைய நான் பார்ப்பேன், உன் பிள்ளைய பார்ப்பேன். நம்ம பிள்ளைய பார்க்கணும்னு ஜெபமே பண்ண வேண்டாம். என் பிள்ளைய கவனிச்சுக்கோங்க ஆண்டவரே, என் பிள்ளைய பார்த்துக்கோங்க. நோ, தேவையே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ வேதத்தை வாசி. எதை வாசி? வேதத்தை வாசி. நீ வேதத்தை தியானி. நான் உன் பிள்ளைய பாத்துக்கிறேன். ஓசியால போடப்பட்டிருக்கு. நான் பாத்துக்கிறேன் மகனே மகளே. உன் பிள்ளைக்காக, படிப்புக்காக எதுக்கும் ரொம்ப ஜபிக்காத, தேவையில்லை. நீ வேதத்தை வாசி, நீ வேதத்தை தியானி. ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 1வது அதிகாரத்துல, இந்த வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிற மனுஷன். என்ன பிரியமாய் இருந்து? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. பிரியமாய் இருந்து. சும்மா குருட்டாம்போக்குல வாசிக்கூடாது. பிரியமாய் இருந்து அதனை தியானிக்கிற மனுஷன் கையிட்டு செய்யறது எல்லாம் வாய்க்கும். எல்லாம் மேஜிக்ல இத வேதத்துல பிரியமாய் இருந்து, அன்பாய் இருந்து, ஆசையா வாசிக்கணும். ஆசையா ஒரு ஓரத்துல உங்க வீட்டு மூலையிலயோ, சபைக்கு வந்தீங்கன்னா ஒரு மூலையில உட்காந்து ஆசையா வாசிங்க. ஒரு அதிகாரத்தை அப்படி ஆசையா வாசிங்க. நான் சொல்றேன், நீங்க அற்புதத்தை பாக்குறீங்களா இல்லையா பாருங்க. You will see a miracle in your life. ஏன்னா அது ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அவன் கையிட்டு செய்கிற எல்லாம் ஆகும். எல்லாம், everything will happen. ஓ ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உம்முடைய மந்தையில பல பேர் உட்கொண்டு இருக்காங்க. புல் மேல பனி போல முன்பிலிருந்து பின்பு வரைக்கும் இங்க ஒவ்வொருத்தர் மேலையும் அப்படியே அது ஆணு பெற்று கொண்டு இருக்காங்க. அநேகர் 198 பேர் பெற்றிருக்கீங்க. ஒரு 2 பேர் இது நடக்குமான்னு யோசிக்கிறீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா? ஜஸ்ட் ட்ரை அண்ட் see. ஆனா இங்க 98 பேருக்கு புல் மேல பனி இறங்குவது போல இந்த வார்த்தைகள் இறங்கிச்சு. அவர்களை தேவன் கனப்படுத்துவார், கண்டிப்பா கனப்படுத்துவார். செஞ்சு பாருங்க, கண்டிப்பா கனப்படுத்துவார். நான் வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றேன், செஞ்சு பார். நான் சொல்றத செஞ்சு பார். உன் வாழ்க்கையில ஒரு உயர்வை பாப்பா. உன் படிப்புல, நீ கையிட்டு செய்யற வேலையில, உன் நண்பர்கள் மத்தியில ஒரு உயர்வா பாப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் இடைப்பட்ட கிருபைக்காக, தயவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி. அங்கீகரித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நான் தேங்க்யூ ஜீசஸ்.